ஆண்டுகளுக்கு முன்னர் இன்று போன்றதொரு நாளில் 14 நாடுகளில் மக்களின் குடியேற்ற பகுதிகளை ஆக்கிரமித்த ராட்சத அலைகள் 2,50,000க்கு மேற்பட்ட உயிர்களை காவு கொண்டன. சற்றும் எதிர்பாராத தருணத்தில் ஏற்பட்ட பேரிடரால் இடம்பெயர்ந்த மில்லியன் கணக்கான மக்கள் செய்வதறியாது தவித்தனர். அந்த நினைவலைகளை நாமும் இன்று மீட்டுகின்றோம். மக்களின் மனங்களிலிருந்து நீங்காத நினைவுகள். ஒரு நிமிடத்தில் உலகையே புரட்டி போட்டது இயற்கையின் சீற்றம். பல உயிர்கள் காவு கொள்ளப்பட்டன. பல கோடி பெறுமதியான சொத்துக்கள் அளிக்கப்பட்டன. சுனாமியின் கோர தாண்டவம் இலங்கை தீவினையும் ஒரு முறை மௌனிக்க வைத்தது. சுமார் 13,000 தீவுகளை உள்ளடக்கிய சிறிய ராஜ்யமே இந்தோனேஷியாவாகும். இந்தோனேஷியாவுக்கு அண்மித்து காணப்படுவதே தாய்லாந்தின் கோபிபி சுற்றுலா தீவாகும். தாய்லாந்திலிருந்து சுமார் 23 கிலோமீட்டருக்கு மேற்கே அமைந்துள்ள இலங்கையில் 2004ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 26ஆம் திகதி பௌர்ணமி தினத்துடன் சூரியன் உதயமாகிறது. மக்கள் அன்றாட நடவடிக்கைகளில் வழமை போல் ஈடுபட்டிருந்தனர். இலங்கை நேரப்படி காலை 6:58 அளவில் இந்தோனேஷியாவின் சுமத்ரா தீவிற்கு அண்மித்த கடற்பரப்பை ஆழி பேரலை ஆக்கிரமிக்க தொடங்கியது. நில அதிர்வு இடம்பெற்ற இடத்திலிருந்து 1600 கிலோமீட்டர் தொலைவிலேயே இலங்கையின் அமைவிடம் காணப்பட்டது. உடனடியாக இந்த தாக்கம் உணரப்படாத நிலையில் இலங்கையின் கரையோரம் வழமை போன்று ரம்யமாக காட்சியளித்தது. காலை 7:28 அளவில் நில அதிர்வு இடம்பெற்று 30 செகண்ட்களில் இந்தோனேஷியாவில் ஆழி பேரலை ஊழி கூத்தாடியது. யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, திருகோணமலை, அம்பாறை, மட்டக்களப்பு உட்பட வடக்கு கிழக்கு கரையோர பிரதேசங்கள் மற்றும் காலி, மாத்தறை, ஹம்மந்தோட்டை மற்றும் களுத்துறை உள்ளிட்ட தென்கரையோர பிரதேசங்களை ஆழி பேரலை அள்ளி விழுங்கியது. எமது நாட்டில் சுமார் 35,000 உயிர்கள் காவு கொள்ளப்பட்டன. சுனாமியினால் 979 குழந்தைகள் பலியாகினர். மேலும் 3,954 குழந்தைகள் பெற்றோரை இழந்தனர். சுனாமியால் உலகளாவிய ரீதியில் சுமார் 9,000 மில்லியன் அமெரிக்க டாலர் சொத்துக்கள் சேதமாக்கப்பட்டன. கொண்டு சேர்த்துட்டீங்களா?